உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த கட்சியில் இணைந்து நான் 2016ஆம் ஆண்டு என்னை இந்த கட்சியில் இணைத்து கொண்டேன். 2016ஆம் ஆண்டு அண்ணன்மார்கள் பேச வாய்ப்பளித்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் பேசியிருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறோம். 2019 பாராளுமன்ற தேர்தலிலே வேலூர் இடைத்தேர்தல், இந்த வேலூர் மண்டலம் முழுவதுமாக பேச அண்ணன்மார்கள் வாய்ப்பளித்தார்கள், பேசியிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலிலே பேசியிருக்கிறேன். அண்ணன்மார்கள் கொடுத்த வாய்ப்புகளை பேசினாலும் இந்த மண்ணின் மைந்தனாக இந்த இடத்துல பேசுவது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாசுதேவன் நினைவேந்தல் இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இப்போ நடக்கிற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற எங்கள் தமிழ் சாதி சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பு வணக்கம். ஏறத்தாழ சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரு ஊமைகளை சொல்லி நினைவுக்கு வருகிறது. ஊமைகளை சொல்லுகிறேன். ஒரு நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஜோசியக்காரன் இருந்தான். ஒரு புகழ்பெற்ற ஜோசியக்காரன். இந்த நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய அமைச்சர்மார்கள், மந்திரிமார்கள் எல்லோரும் அவனிடம் வந்து குறி கேட்பார்கள், ஜோசியம் கேட்பார்கள். அந்த ஜோசியக்காரன் அவனை நாள் முழுவதும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அவனை பார்க்க வரும். அந்த ஜோசியக்காரன் தினந்தோறும் ஒரு அமைச்சர்மார்கள், ஒரு அரசியல் தலைவர்கள் நாளை என்ன நடக்க இருக்கவென்று அவன் சரியாக குறிபார்த்து சொல்லுவான் என்று அந்த ஜோசியக்காரனை நம்புவார்கள். அந்த ஜோசியக்காரனை நம்பி 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 நிறைய பேர் அவன் வீட்டு சைடு பக்கம் போனாலே அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த கிராமம் முழுவதும், அந்த ஊர் முழுவதும் அந்த ஜோசியக்காரனை நம்பி ஜோசியக்காரனை பார்க்க கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். அதுபோன்று இருக்கும்போது அந்த ஜோசியக்காரன் ஒரு நாள் ஓய்வாக ஒரு நாள் நடைபயிற்சி போயிட்டு இருக்கிறான். நடைபயிற்சி போயிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஜோசியக்காரனை பார்த்து ஒருவர் கேட்கிறார், என்னவோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்களே, வானத்தையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்குங்கிறப்ப அந்த ஜோசியக்காரன் சொல்கிறான், அடுத்ததாக எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கிறதை நான் கிரகங்களில், வான மண்டலத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்து நான் குறிபார்த்து சொல்கிறேன், எதிர்காலத்தில் வரப்போகிறத நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மேலே வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். கீழே பெரிய பள்ளம், செத்து போயிட்டான். அந்த ஜோசியக்காரன் யாரும் கிடையாது, நீனும் நானும் மட்டும்தான். 75 ஆண்டு காலம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா இல்லையா? அந்த முட்டாள் ஜோசியக்காரனை போன்று பொன்னான 1/2 நூற்றாண்டு காலம் நம்ம இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி இன்னைக்கு நம்மளை சாக்கடையில் போட்டுட்டான். என்னை போன்ற இளைஞர்கள் நாங்கள் ஏன் மேடையில் பேசணும்? நாம் நம்மளை கட்சிக்கு இதற்காக வாக்கு செலுத்த வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், பேசுகிறேன். நான், என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை ஒரு சர்ச்சு பாஸ்டர், மத போதகர். நான் எங்க போய் நின்னாலும் சிறுபான்மையை சார்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அவன் சிறுத்தவன் என்று என்ன கல்லூரியில் உதவித்தொகை, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. யாரா மைனாரிட்டி பீப்புள்ஸ், யாராரு கிறிஸ்டின், யாராரு முஸ்லீம் எந்திரிம்மா. அங்கே மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறப்ப எனக்கு அங்கே என்ன மட்டும் ஒரு மாதிரியாக பார்ப்பான். எஸ்சி ஸ்காலர்ஷிப் யார் வாங்குறா? அப்போ எந்திரிக்கும் பொழுது அங்கே ஒரு மாதிரியாக பார்க்குறான். அப்போ கல்லூரிகளிலே நான் படித்து கொண்டிருக்கிற கல்லூரிகளிலே யார் இங்கே சிறுபான்மை என்று கேட்கும் பொழுது எனக்கு எனது மனதிலே எழுப்பிய கேள்வி, நான் பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்க போலையாங்கிறப்ப எனக்கு கேள்வி. இந்த கேள்வி இந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த பேசுகிற மத்திய மேடையில் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிறது இந்த கேள்வி எழுப்புறோம். பார்த்தீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் நான் என்னை போன்ற மாணவர்கள், என்னை போன்ற இளைஞர்கள் ஆதரிக்கணும்னா, நான் சிறுபான்மை சரி, நான் இஸ்லாத்தை தழுவிருக்கிறேன், புனிதமான இஸ்லாம் என்கிற மதத்தை தழுவினிருக்கிறேன் சரி, நான் கிறிஸ்தவம் என்கிற புனிதமான மதத்தை தழுவிருக்கிறேன் சரி, நான் எதிலே சிறுபான்மை, எதற்காக சிறுபான்மையாக இங்கே சிறுபான்மை ஆக்கியது யார் என்ற கேள்வியை இந்த ஒட்டுமொத்த இந்த 21ஆம் நூற்றாண்டுல நான் சிறுபான்மை என்று சொல்லும் பொழுது, சிறுபான்மை என்று நான் ஒடுக்கப்படும் பொழுது, சிறுபான்மை என்று நான் அழிக்கும் பொழுது, சிறுபான்மை என்று தாக்கப்படும் பொழுது உலகத்திலே ஒருத்தம் மட்டும் தாண்டா சொன்னா, இஸ்லாமியர்களும் தமிழர்களும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெரும்பான்மை என்று அறிவித்த ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் தான். ஏன் நாம் நம்முடைய கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்? இதே இந்த மன்னார்குடி பகுதியில் சாதிகளுக்கு, சாதி தலைவர்களுக்கு சங்கம் வைத்து, சாதி தலைவர்களுக்கு ஒவ்வொரு சாதி தலைவர்களுடைய குருபூஜை எப்பொழுது பதாகை எடுத்து சூரட்டி எடுத்து நான் இந்த சாதிக்காரன் என்று பீத்திக் கொண்டு வந்த எங்களை நீ கள்ள நல்ல பல்ல நல்ல மரவல் அல்ல, நாராடு அல்ல, செட்டி அல்ல, நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்று
தமிழ் தேசிய உணர்வை ஊட்டியது சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? பேசுவதற்கு நிறைய இருக்குது. இந்த இடங்களில் இதே போன்று என்னை போன்ற ஒருவன் வாசுதேவன் என்கிற ஒரு தம்பி, என்னுடைய அன்பு தம்பி, இதே சாதிகளுக்கு பேர் போன இந்த மன்னார்குடி இந்த மண்ணில் நான் சாதிகளுக்கு உட்பட்டவன் அல்ல, இந்த மண்ணின் மக்களுக்காக உழைக்க வந்தவன் என்று தன்னுடைய களத்தில் தன் உயிர் போகும் வரை இந்த மண்ணின் மக்களுக்காக களத்தில் நின்றவன் வாசுதேவன். அவனுடைய தம்பி நினைவேந்தல் இந்த கூட்டத்தில் நாங்கள் சூழலைக்கிறோம். ஏன் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தணும்? மற்ற கட்சிகள் 70 ஆண்டுகள் எவ்வளவோ இந்த திராவிட கட்சிகள் எவ்வளவோ செய்திருக்குது. ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறதா? நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்தால் செய்வோம் சொல்லி என்னென்ன செய்வோங்கிறத அண்ணன்மார்கள் பேசுவார்கள். நாங்கள் வந்துட்டுக்கிறப்ப ஏன் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தணும்? இதே இந்த மண்ணில் 8 வழிச்சாலை அமைத்து விட வேண்டும் என்று நிலங்களையும் வளங்களையும் சூறையாடி கொண்டிருக்கும் பொழுது என் மண்ணை காப்பாற்றுறா என்று சொல்லும் பொழுது 8 வழிச்சாலை என் பிணத்தின் மீது தான் போடுவேன் என்று சமரசம் இல்லாது 1 ரூபா வாங்காம நின்னாரு சீமான் வழக்கு போட்டு வெண்டது பத்தியா? அதுக்காக நீ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். இதே இந்த அன்னை தமிழ் மொழி செத்துக் கொண்டிருக்கிறது, இந்த அன்னை மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. என் மொழிக்காக மட்டுமல்ல, எண்ணத்துக்காக மட்டுமல்ல, நாங்கள் வாழுகிற சாமிக்காக, நாங்கள் வாழுகிற மக்களுக்கும் பூமிக்காக மட்டுமல்ல, எங்க சாமி இறைவன், எங்களுடைய இறைவன், என்னுடைய மொழி, என்னுடைய இறைவன், என்னுடைய கோயில், அங்க என் மொழி செத்துக் கொண்டிருக்கிறது நின்ற பொழுது அன்னை தமிழ் மொழியிலே நம்முடைய தமிழ் மொழி மந்திரம் ஊதப்படாத பொழுது, குடமுழுக்கு ஊதப்படாத பொழுது அதற்காக வழக்கு போட்டு அன்னை தமிழ் திருமுழுக்கு குடல தமிழ் தான் ஊதப்பட வேண்டும் என்று வழக்கு போட்டு வென்றது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு நாம் தமிழர் கட்சி எடுக்கணும். என்னை போன்ற பிள்ளைகள் களத்தில் எதற்காக நிற்கிறோம்? நீங்க வாக்கு செலுத்தி நல்ல ஒரு தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு தரகர்களையும் இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிற மண்ணின் வளங்களை, இந்த மண்ணின் நலங்களை சூறையாடி கொண்டிருக்கிற இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு வாக்கு செலுத்தி எதை நம்ம பெற்றிருக்கிறோம்? எதில் உண்டாக முன்னேற்றம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இனி வரும் காலங்களில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. உங்க பிள்ளைங்களை எங்களை இன்னும் போராட சொல்லி எங்களை சாவடிக்காதீங்க. ஆனாலும் மக்களுக்காக நாங்கள் போராடி சாவதற்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் இதாக நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். ஏன்? ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு அனைத்து கட்சிகளையும் கூப்பிடு. நாம் தமிழர் கட்சி ஒத்த ரூபா வாக்குக்கு காசு கொடுக்காம நிற்கிது பாத்தியா? அதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கிற ஒரு முறையில் நாங்கள் நிற்கிறோம். நீ நின்று பாரு, மனசாட்சியோட சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த கட்சியாவது வாக்குக்கு காசு கொடுக்காமல் இருக்கிறதா? ஆனா நாம் தமிழர் கட்சி ஒத்த ரூபா வாக்கு காசு கொடுக்காம சாதி மதங்களை பின்தள்ளி இனமான தமிழ் மக்கள் என்று இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் முன்னெடுத்து பாருங்கள். இந்த வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஐயா பாரதி செல்லன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க. ஒரு முறை மாற்றமாக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.